ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் சொரா புட்டு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு நல்ல சொராவாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண வேண்டாம், மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. தலையும் வாலும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது புட்டு பண்ண முடியாது, அதை மிளகு போட்டு குழம்பு வைக்கணும். அந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ற இன்னொரு வீடியோவை நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி சொராவை ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட்டில் ஒரு 3 ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சியை திருவி வச்சுக்கலாம். அது கூட ஒரு 2 பீஸ் க்ரீன் சில்லி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு 4 இல்லை 5 பூண்டு உங்களுக்கு எவ்வளோ உரிக்க முடியுதோ அவ்வளோ உரித்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அதில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த சொராவை அதில் போட்டு கொதிக்க வைங்க. பாருங்கள், சொரா நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி வந்துடும். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற வைங்க. அதுக்கப்புறம் அந்த சொரா தோலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நம்ம இட்லி உப்புமா பண்ணும்போது இட்லி எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி இதை சின்ன சின்னதாக பிசைஞ்சிக்கோங்க. அந்த உள்ளே இருக்கிற எலும்பை தூக்கி போட தேவையில்லை, அதுவும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச உடனே அதில் ஏற்கனவே நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டை போட்டுருங்க. அது கூட மிளகுத்தூள், பெப்பர் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதில் மிளகா போட தேவையில்லை. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கடுத்து சால்ட் 1 ஸ்பூன், உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஊறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கொஞ்சமாக கடுகு போடுங்க. கடுகு நல்லா தாளித்து வரட்டும். வந்த உடனே அதில் நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருந்த பூண்டை போட்டுருங்க. பூண்டு நல்லா பொன்முருவலாக வரட்டும். நெக்ஸ்ட் அதில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். பூண்டு நல்லா பொன்முருவலாக மதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அதில் போடுங்க. ஆனியனை நல்லா கிளறி விடுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சொரா புட்டு அதில் போடுங்க. நல்லா பிசைஞ்சு போடுங்க. பூ மாதிரி நல்லா தூவி விடுங்க. எல்லாமே போட்டுருங்க ஃபஸ்ட். இப்போ எல்லா சொரவும் போட்டாச்சு. அதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டு அதில் தேவையான அளவு பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ அளவு போட்டுக்கலாம். அதில் பிளேட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்தால் போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம சொரா வேக வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸில் அதை எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பரான சொரா புட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அதை நல்லா கிளறி விடுங்க. சூடான சுவையான சொரா புட்டு ரெடிங்க. இந்த சொரா புட்டு வெறும்னவே சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசத்துக்கு, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். டெலிவரியான பிள்ளை பெற்ற தாய்மார்கள் இதை ரெகுலராக சாப்பிட்லாம். அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சர்ஜரி பண்ணவங்களுக்கு இது ரெகுலராக கொடுப்பாங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.